எப்படி பிரியாணி செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாட்டு வந்து வச்சுக்கிறோம். சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து லவங்கம் பட்டை எல்லாம் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு நம்ம பட்டை லவங்கம் போட்டுட்டோம். அப்புறமா வெங்காயம் 3 வெங்காயம் அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். நம்ம வந்து ஒரு 1.5 கப்புக்கு பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கப் ரைஸ்க்கு அது 3 வெங்காயம் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ரைஸ் வந்து அளவு எடுத்து இதில் தண்ணி போட்டு வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். அந்த ரைஸ் வந்து போட்டுக்கிறோம் 1.5 கப் அளவுக்கு. நான் வந்து இந்தியா கேட் ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். அப்புறமா வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இது வந்து நான் முதல்ல அரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அப்புறமா வந்து தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளியும் ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகா வந்து ரொம்ப க்ரீனிஷாக பச்சை மிளகா இருக்கக்கூடாது. லைட்டாக க்ரீன் கலரில் இருக்கிற பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா வந்து புதினா கொத்தமல்லி தழை வந்து கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான சிக்கன் வந்து கழுவி வச்சுக்கணும். நான் வந்து கொஞ்சமாக தான் சிக்கன் வந்து பிரியாணியில் போடுவேன். எங்கள் வீட்டில் வந்து கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு தான் கொஞ்சமாக சிக்கன் போட்டு நான் வந்து பிரியாணி செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு அப்புறமா வந்து ஆச்சியில் நமக்கு தனியாக மிளகாத்தூள் கிடைக்கும்ல, அது போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தயிர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம், அதுக்கு இது ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக பால் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அப்புறமா வந்து நான் இது ரைஸ் வந்து போட போகிறேன். அதுக்கு ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா கொதிச்சது அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இது ரைஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதி வரணும் நல்லாவே.
அப்படியே பக்கத்தில் நான் பால் வச்சுருக்கேன் பாயாசம் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் ஆச்சி பாயாசம் மிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்போ பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சமாக பாயாசம் செஞ்சிருவேன் நான். சைட் பை சைடில் வரோம் அதுவும். இப்போ பாருங்கள், நல்லா ரைஸ் போட்டிருக்க அப்புறமா கொஞ்சம் கொதி வரணும். இப்படி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை மூடிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ தட்டை மூடிட்டு வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம எடுத்துட்டு ஒரு பெரிய தோசைக்கல் மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு நல்லா ஃப்ளேம் கொஞ்சமாக ஹை ஃப்ளேம் வச்சுட்டு தம் வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட் வச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் தம் ஆனாலே போதும், நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறமா 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்தா கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிருக்கும். அப்படியே லேசாக இந்த தோசை கரண்டி நம்ம திருப்புறோம் இல்லையா, அதில் நம்ம லைட்டாக திருப்பி விடணும். அப்போ தான் ரைஸ் உடையாது நமக்கு. மூடிட்டு அப்படியே தட்டு மூடிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. அப்போ நம்ம பாயசம் மிக்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் பாலுக்கு நம்ம 2 பாயசம் மிக்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு 200 கிராம்ஸ் பாயசம் மிக்ஸ் போட்டுக்கிறோம். நம்ம போட்டுட்டு பால் நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற அப்புறமா தான் நம்ம பாயசம் மிக்ஸ் போடணும், இல்லைன்னா அது பால் திரிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தது அப்புறமா நம்ம கொஞ்சமாக இது சாஃப்ரான் போட்டுக்கலாம், குங்குமப்பூ மாதிரி. அது டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வேணும்னா மில்க் மேட் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். நான் ஃபஸ்ட்டு வீடியோனால தான் இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஃபேவரட்டான டிஷ் போடணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சுக்கு அப்புறமா இந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் அதில் இறங்கும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டால் அந்த சாஃப்ரான் எல்லாம் உள்ளே போய் நமக்கு நல்ல கலர் தரும். அதுக்கப்புறமா நல்லா
கொதித்து கொஞ்சமாக திக்காய் வரும். அது பாலில் திக்காய் வரும்போது நம்ம மில்க் மேட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் இதில், அதுக்கு நம்ம மில்க் மேட் போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு மில்க் மேடு, அதுக்கு தான் நான் வந்து ஒரு 2 கரண்டிக்கு சின்ன அது அந்த கரண்டிக்கு வந்து 2 கரண்டி போட்டேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு, டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு அந்த டின்னில். அதான் நான் எல்லாமே போட்டுட்டேன். அதில் போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். மில்க் மேட் போட்டுக்கு அப்புறமா வந்து நிறைய நேரம் வச்சா ரொம்ப திக்காயிடும். இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக பேனில் வந்து எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் ஒரு வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். போதும். ரொம்ப எண்ணெய் போட்டோன்னா சிக்கனில் வந்து ஆயில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடணும். இது வந்து நமக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் வந்து பிரியாணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் இந்த மீதி சிக்கன் வந்து நான் வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் எதுலையுமே இது மட்டும்தான் போடுவேன், நல்லா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி வச்சிடணும். சிக்கன் நல்லா வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றுவேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோன்னா அந்த மசாலா வந்து திரிஞ்சிடும், அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. நான் எப்போவுமே ஹாட் வாட்டர் தான் போட்டுப்பேன். எதுவுமே கொஞ்சம் கெட்டிலில் வந்து ஹாட் வாட்டரு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன் நான். இப்போ வந்து பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக பால் எடுத்துகிட்டு வச்சுருந்தேன், கோகோனட் பால். அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா சுண்ட விடணும். அது நல்லா கிரேவி மாதிரி இன்னும் நல்லா, இப்போ இன்னும் தண்ணியாக இருக்கு பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக ஆகணும். அந்த கோகோனட்டு மில்க் எல்லாம் வந்து நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகி நல்லா திக்காக வந்துடணும் நமக்கு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இப்போ திக்காகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு பிரியாணியில் போட்டிருந்தோம்ல நம்ம, அதை புதினா கொத்தமல்லி வந்து நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். சிக்கன் கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா கம்பைண்ட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி முடிச்சிட்டோம்.
செஞ்சு அதுக்கப்புறமா வந்து சர்வ் பண்ணிட்டேன் நான் வீட்டில் எல்லாருக்குமே. பாயசம் மிக்ஸ் வச்சுட்டேன். எல்லாருக்குமே பிரியாணி சர்வ் பண்ணிட்டேன். என் பெரிய பொண்ணு சாப்பிட்டு எப்படி இருக்கான்னு சொல்ல போகிறா. அவளுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். முதல்ல சிக்கன் சாப்பிட்றேன். நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது வந்து இன்னொரு பொண்ணு, அவளும் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.